ஜுராசிக் வேர்ல்ட் ஃப்ரான்ச்சைஸில் அடுத்த ப்ராஜெக்டான ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவியோட ட்ரெய்லரை ஃபஸ்ட்டு ஃபுல் ட்ரெய்லரை நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். ஸோ இந்த ட்ரெய்லரில் இந்த மூவியோட சினாப்சிஸை நமக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மூவியான ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் நடந்து முடிஞ்சு கரெக்டாக 5 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிமோட் ஐலாண்டுக்கு ஒரு டீம் எக்ஸ்பெடிஷன் போகிறாங்க. அந்த எக்ஸ்பெடிஷனை லீட் பண்ணுறது நம்ம ஸ்கார்லட் ஜான்சனோட நோரா பேனட் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ இந்த எக்ஸ்பெடிஷனுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 3 முக்கியமான டைனோசர் ஸ்பீசிஸோட டிஎன்ஏவை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து ஒரு வேர்ல்டு சேவிங் மெடிசனாக செயல்பட போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். பட் அந்த 3 ஸ்பீசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரிஜினல் ஜுராசிக் பார்க்கோட ரிசர்ச் ஃபெசிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் ஐலாண்டில் தான் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அங்கே போய் பார்த்தம்போது தான் அந்த ரிமோட் ஐலாண்டில் இருந்து சர்ப்ரைசிங்காக டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் டைனோசர்ஸை இவங்களால பார்க்க முடியுது. அந்த மீட் ஈட்டிங் டைனோசர்ஸ் கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க, அந்த சாம்பிள் டிஎன்ஏஸை கலெக்ட் பண்ணாங்களா இல்லையான்றதை இந்த மூவியை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரிஜினல் ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸில் பார்த்த ஒரு சில டைனோசர்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ராப்டர்ஸை ஃபஸ்ட்டு ஜுராசிக் பார்க் 1 மூவியில் 1993 பார்க்கும்போது எந்த மாதிரி ஃபீல் ஆச்சோ அந்த வைப்பை இந்த ட்ரெய்லர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. லாஸ்ட்டாக மோசஸ் அரசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. அநேகமாக அது ஜுராசிக் வேர்ல்டு ஃபாலன் கிங்டம் மூவியில் லாஸ்ட்டாக எஸ்கேப் ஆன மோசஸ் அரசா தான் இருக்கும். ஜுராசிக்